ஒரு நல்ல ப்ரௌசரை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முதல் சாய்ஸ் கூகுள் குரோமாக தான் இருக்கும். அப்படி கூகுள் குரோமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ்லாம் உங்கள் கூகுள் குரோமை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் குரோம் பயன்படுத்துறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த செட்டிங் அது என்ன செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ராஜசேகர் டெக் மாஸ்டர் சஃபானிலிருந்து. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லை இதுதான் பார்க்குறது முதல் வீடியோனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட அப்டேட்டட் வெர்ஷன் இதாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட்டட் ஆப், அது அப்டேட்டட் வெர்ஷன் தான். நிறைய குறைகள் இருந்தால் கூட அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பில் தான் அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கவலைப்படாமல் அப்டேட் கொடுத்துக்கோங்க. நான் கூகுள் குரோம் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், அதனால் என்னுடைய ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல, இனிமேல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்னுடைய கூகுள் குரோம் அப்டேட் இருக்குது, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். என்னுடைய கூகுள் குரோமை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ண கூகுள் குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் கூகுள் குரோமில் என்னென்ன பேசிக் சைட் செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணி ஆகணும். காரணம், நீங்கள் உங்கள் கூகுள் குரோமில் என்ன சைட் ஓப்பன் பண்ணாலும் அந்த சைட்டுக்கு என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு கேமரா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, மைக்ரோஃபோன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது பாப்அப் ஆட்ஸ்க்கு ஏதாவது பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ணி ஆகணும். அதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போயிருங்க. செட்டிங்ஸில் சைட் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சைட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோமில் என்னென்ன வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த சைட்டுக்கெல்லாம் என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எல்லா பெர்மிஷனும் கீழே வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் முக்கியமாக கேமரா, மைக்ரோஃபோன், இன்னும் பாப்அப் ஆட்ஸ், இந்த 3க்கும் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த 3ஐயும் பிளாக் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேமரா பார்த்துக்கிறேன். கேமரா வந்து ஆஸ்க் ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பெர்மிஷன் கொடுக்கல, பட் கேட்கறதுக்கு முன்னாடி தான் பெர்மிஷன் வேணும்னா கேட்டு பெர்மிஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதையும் நான் பிளாக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக 2-3 வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒருவேளை கேமரா ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கங்க, தேவைப்பட்டால் பெர்மிஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மைக்ரோஃபோனுமே ஆஸ் ஃபர்ஸ்ட் தான் இருக்குது, நான் அதையும் பிளாக் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பாப்அப் அண்ட் ரீடைரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதையும் நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க. ரீசன் அன்வான்ட் மெசேஜ், பாப்அப் ஆட்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். இதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, சைட் செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை மட்டும் அலோவ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லா விஷயத்தையும் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணுற எல்லா சைட்டுக்கும் எல்லா பெர்மிஷனும் கிடைக்காது. ஒருவேளை தேர்ட் பார்ட்டி, அதாவது தேவையில்லாத வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட அந்த பெர்மிஷன் எல்லாமே கிடைக்கிறதுனால நமக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்படுறத மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத கண்டிப்பாக சைட் செட்டிங்ஸில் பிளாக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கூகுள் குரோம் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ், அதே மாதிரி கூகுள் குரோமில் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை டேப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூஸ் செக்யூர் டிஎன்எஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணிக்கோங்க. இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஆஃப் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணக்கூடிய சைட்ஸில் ஏதாவது உங்கள் தனிப்பட்ட தகவல், ஏதாவது நீங்கள் ஏதாவது சப்போஸ் பேங்க் டீட்டெயில்ஸ், இல்லை நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸும் சரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் ஆகிறதுக்கு, அது வேறு எங்கேயும் ஷேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் பர்டிகுலராக எந்த வெப்சைட் கொடுத்தீங்களோ அதுலேருந்து தகவல் திருடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா கூடுமான வரைக்கும் நம்ம கூகுள் குரோமில் பயன்படுத்த நம்ம தனிப்பட்ட தகவலுங்கிறது திருடப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆஃபில் இருந்துச்சுன்னா இந்த யூஸ் செக்யூர் டிஎன்எஸை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கூகுள் குரோம் பயன்படுத்தி நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்குமே கூகுள் குரோமில் ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே கூடிய 3 டாட்டை டேப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ்க்குள்ளே போயிருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லைட் முடிஞ்சு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா நான் ஆனில் வச்சுருக்கேன். எத்தனை % ஆஃப் டேட்டா வந்து சேவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி அதுவே சொல்லிச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 423 MB யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 423 MBலே ஒரு 84 MB டேட்டா வந்து சேவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கூகுள் குரோமில் ப்ரௌஸ் பண்ணும்போது உங்கள் டேட்டாவை சேவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இது ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கூகுள் குரோமில் பயன்படுத்துகிற டேட்டாவை கண்டிப்பாக கொஞ்சம் சேவ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல செட்டிங்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுள் குரோம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நேரம் கிடைக்கும் போது அந்த ப்ரௌசர் சேஃபாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரௌசரில் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை டேப் பண்ணிடுங்க.
டேப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டி செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட், அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய ஆப் வந்து அப்டேட்டரில் இருக்கா, இல்லை பாஸ்வேர்டு எல்லாமே செக்யூராக இருக்கா, இல்லை ப்ரௌஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்காக 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த செக் நவ் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன வெரிஃபை, அந்த ப்ரௌசரே உங்களுக்கு சின்ன வெரிஃபை பண்ணி பார்க்கும் அது ஏதாவது பிசுறு அடிக்குதாங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா 3 டிக் விழுந்துருச்சு. இந்த 3 டிக் விழலை அப்படின்னா எந்த இடத்துல உங்கள் ப்ரௌஸ் வந்து சேஃபாக இல்லைன்னு சொல்லி அதுவே காமிச்சு கொடுத்துரும். இப்போ நான் அந்த சேஃப் ப்ரௌசிங் போகிறேன். இதில் என்ஹான்ஸ்டு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, நோ ப்ரொடக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் நோ ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டிக் வந்து கீழே இருக்கு இல்லையா, அந்த செக் நோ கொடுத்தா 3 ஆப்ஷனும் என்னபிளாக இருக்காது. இந்த மாதிரி என்னபிளாக இல்லை அப்படின்னா இந்த 3 சரியாக இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் வச்சு நீங்கள் இந்த செக் சேஃப்டியில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இந்த சேஃப்டி மிஸ் ஆகுதோ அந்த இடத்த நீங்கள் கிளியர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிற உங்கள் கூகுள் குரோம் கண்டிப்பாக ரொம்ப சேஃபாகவே இருக்கும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், 3 டிக் விழுந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் டைம் இருக்க நேரத்தில் உங்கள் ப்ரௌசர் ரொம்ப சேஃபாக இருக்காங்கிறத அப்பப்போ கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு கூகுள் குரோம் ரொம்ப சேஃபாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்துகிற அப்ளிகேஷனுக்கு எல்லாமே ஆப் லாக் பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ப்ரௌசருக்கும் ஒரு ஆப் லாக் போட்டுக்கோங்க. காரணம் உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி தான் உங்கள் தகவலை திருடணும், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய தகவலை திருடணும் இல்லை, ஈஸியாக இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூட உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய தகவலை திருட முடியும், கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி ஃபோனில் இருக்கக்கூடிய நம்ம தனிப்பட்ட தகவலை ஒரு ப்ரௌசர் மூலம் பார்க்க முடியும், திருட முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது குரோம் ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஃபைல் சொல்லி டைப் பண்ணுங்கள், FILE, ஒரு கோலன் போட்டுக்கோங்க, 3 பேக்ஸ்லாஷ் போடுங்க, SD கார்டு சொல்லி டைப் பண்ணுங்கள், ஒரு பேக்ஸ்லாஷ் என்ட்ரு பண்ணிடுங்க. இண்டெக்ஸ் ஆஃப் SD கார்டு சொல்லி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் கீழே ஃபைலாக வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எந்த ஃபைலில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிங்களோ ஈஸியாக நீங்கள் அதில் போய் அந்த தகவலை பார்த்துக்க முடியும். இப்போ நான் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறேன். TZIM தெரியுங்களா, கேமரா, அதுதான் கேமரா. ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் நான் என்னுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ எல்லா ஃபோல்டரும் காட்டுது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ்புக் எல்லாமே, ஃபேஸ்புக் நீ ஃபோல்டர், ஃபோட்டோ எடிட்டரு, ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஸ்க்ரீன் ரெக்கார்ட், ஸ்க்ரீன் ஷாட் எல்லாமே காட்டுது. இதில் என்ன ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்க்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக டேப் பண்ணாங்கன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் கூட நீங்கள் ஆப் லாக் போட்டு வச்சுருந்தாலும் சரி ஈஸியாக ப்ரௌசர் மூலம் அதை பார்த்துக்க முடியும். ஒருவேளை உண்மைக்குமே ஒரு தனிப்பட்ட தகவலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கும் ஒரு பாஸ்வேர்டு போட்டு, அதாவது அப்ளிகேஷன் மீன்ஸ் உங்கள் ப்ரௌசருக்கும் ஒரு பாஸ்வேர்டு போட்டு உங்கள் தகவலை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. கூகுள் குரோமில் பேசிக்காக என்னென்ன செட்டிங்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்தா நல்லாயிருக்குங்கிறது தான் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ப்ரௌசருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், அது என்னென்ன வேலையை நம்ம மொபைலில் பார்த்துட்ருக்குங்கிறத ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கண்காணிச்சிக்காங்க. அது நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் குரோமில் நீங்கள் செய்யக்கூடிய செட்டிங்ஸை பற்றிய வீடியோவான இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. நீங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதாது, உங்கள் நண்பர்கள் இல்லை கூகுள் குரோம் பயன்படுத்துறீங்க எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக்கோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறையலாம் உங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.